ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு நல்ல மெத்தடும் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். ஸோ நம்மளோட ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம். நிறைய விஷயம் கிடைக்குது. முக்கியமாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளை சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் அதை ஏதாவது மெத்தட் மூலமாக பண்ண முடியுமா? நான் நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் ஈஸியாக யாருக்கும் தெரியாத மாதிரி எனக்குள்ள நான் பண்ணணும். ஆனால் எப்போ வேணாலும் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், ஒரு கண்டிஷன் எதுவும் இல்லாமல் நான் ரிலாக்ஸ்டாக பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடு ப்ராக்டிஸ் இருக்கா? இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படிங்க கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ அதை பற்றி தான் இன்னும் தெளிவாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தவிர இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆசைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக என்ட்ரு ஆகுறாங்க. அதுலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமானது. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கைக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றதும் இந்த ரிலேஷன்ஷிப் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய ஃபெயிலியரு, நிறைய கஷ்டங்கள், சோகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே நரகமாக ஆயிரும். அதை எப்படி சரி பண்ணணும்? இப்போ ஒருத்தர் இங்கே இருக்காங்க. நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர்கிட்ட நான் நிறைய பேசிட்டேன், சொல்லி புரிய வச்சுட்டேன். என்ன வேணவே வேணான்னு சொல்கிறாங்க, என்னை அறவே வெறுக்கிறாங்க. நான் செஞ்ச சின்ன தப்பால் அவங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க. அதை சரி பண்ண முடியுமா? அப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இங்க எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு அதை நம்புறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்கு. சரி, இப்போ அந்த நபர் நான் பண்ணக்கூடிய மெத்தடு ப்ராக்டிஸ் எல்லாமே அந்த நபரோட சமாதானப்படுத்துமா? எனக்கு திரும்ப அவங்க கிடைப்பாங்களா? பழைய மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. ஈர்ப்பு விதியில் நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயங்களும் இருக்குது. ப்ரூவ் பண்ண முடியாமல் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். கற்பனை உலகத்தை பற்றியோ, எண்ணங்கள் பற்றியோ, குவாண்டம் பிசிக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதனால் அனலைஸ் பண்ண முடியாமல் ரியலாக இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸால் அதை விவரிக்க முடியாத நிலைமையில கூட இந்த விஷயங்கள் உண்மையாக நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ அந்த மெத்தடு என்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், சரியா? விஸ்பர் மெத்தட் அப்படின்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு வகையான கற்பனை பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடு. அது என்னங்க கற்பனை பண்ணுற மாதிரி? ஒன்றும் இல்லை, டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதாவது உங்களோட பார்ட்னர் இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, ரிலேஷன்ஷிப் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? குடும்பத்தில் நீங்கள் லவ் பண்ணவங்க இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க திரும்பவும் பேசணும், பழகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களோட மனசு மாற்றணும், அதாவது உங்கள் மனசு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் எப்போ வேணாலும், எங்கே வேணாலும், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு காலம், நேரம், அவகாசம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு கூட்ட நெரிசலில் இருக்கீங்க. அந்த டைமில் பயங்கரமாக உங்களுக்குள்ள உங்களை சுற்றி நிறைய சவுண்டு, ஒரு அமைதி இல்லாதமா இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நான் இந்த மெத்தடை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெத்தடை பண்ண முடியும், சரியா? இது எப்போ வேணாலும், எங்கே வேணாலும், யாரு கூட எந்த வேலையில் இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், எந்த வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும்
உங்களால் செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடும் கூட. சரியா? ஸோ விஸ்பர் மெத்தட். விஸ்பர் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கற்பனை உலகம், அதாவது கற்பனை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி சொன்னேன். இப்போ உங்கள் பார்ட்னர் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்கள் ரகசியமாக அவங்கக்கிட்ட ஒரு காதலை போய் சொல்லணும். சரியா? அது எப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் காதலை சொல்லணுமா, அவங்க தான் பேசவே இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இன்னும் நான் சொல்லியே முடிக்கல. அதை நீங்கள் அவங்க காதில் ரகசியமாக சொல்கிறீங்க. எனக்கு நீ கால் பண்ணு, எனக்கு புரிஞ்சுக்கோ என்ன விஷயத்து, அதாவது நான் பண்ண தப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் அவங்க காதில் சொல்லலாம். எனக்கு நீ கால் பண்ணு, உங்ககிட்ட நான் பேசணும் போல இருக்குது, எனக்கு தோணுது, நீ எனக்கு கால் பண்ணு. இந்த மாதிரி அவங்க காதில் ரகசியமாக 3 தடவை சொல்லணும். இது கற்பனை உலகத்தில் பண்ணணும், கற்பனையில் பண்ணணும். சரியா? கற்பனையில் பண்ணுறது நிஜத்தில் உண்மை ஆகுமா, இதெல்லாம் வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறீங்களா? அவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். பெரும்பாலான இப்போ நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சவங்க எல்லாமே ஒரு காலத்தில் கற்பனை உலகத்தில் அதை பார்த்துட்டு அதை உணர்ந்துட்டு தான் ரியல் லைஃப்பில் அதை செஞ்சுருக்காங்க, அதை உண்மையாக கொண்டு வந்திருக்காங்க. டெலிஃபோன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், பைக், சைக்கிள் ஆகட்டும், ஏன் ஏரோப்ளைன் கூட பறக்க முடியுமா அப்படின்னு நம்ம கற்பனை உலகத்தில் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு தான் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கற்பனையில் செஞ்சு பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களாலையும் அதை கொண்டு வர முடியும். சரியா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கற்பனையில் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது ரியாலிட்டியில் உருவாகும் அப்படிங்கிறது ரொம்பவே அசைக்க முடியாத உண்மை. சரியா? இதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம், கற்பனை உலகம் ரியல் லைஃப் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது அந்த மெத்தடுக்குள்ளே வருவோம். ஸோ நீங்கள் அந்த நபரோட காதில் ரகசியமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். 3 தடவை எனக்கு நீ கால் பண்ணு, எனக்கு நீ கால் பண்ணு, நீ எனக்கு கால் பண்ணு, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நான் இங்கே சொன்னது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பாசிட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு இவங்க வச்சிருக்க பேர் வந்து விஸ்பர் மெத்தட் அப்படின்னு. அதாவது கற்பனை உலகத்தில், கற்பனையில் அவங்கக்கிட்ட அவங்க பக்கத்தில் நின்று அவங்க காதில் நீங்கள் உணர்வுபூர்வமாக பேசும்போது அவங்க உங்களுக்கு செவி சாய்க்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத கட்டாயமாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்குது. சரியா? ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணால் நிறைய சக்ஸஸ் நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எங்கே வேணாலும், எப்போ வேணாலும், எந்த டைமில் வேணாலும் நாம் பண்ணலாம். முக்கியமாக யாரெல்லாம் அதிக பேர் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணுறவங்க, மைண்டை ஒரு நிலையில் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கஸ்டோடு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். குறிப்பாக இந்த மெத்தடை எப்போ பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச உடனும், இல்லைன்னா நீங்கள் நைட்டில் பகலில் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தியானத்தில் இது ஒரு பார்ட்டாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் அதை ஒரு பார்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் விட்டுட்டு திருப்பியும் ரிலாக்ஸ்டாக உங்களோட தியானத்தை, மெடிடேஷனை கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு எண்ணங்களால் செய்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், எந்த ஒரு காஸ்ட் எஃபெக்டிவும் வந்து இதில் வந்து கிடையாது. காஸ்ட் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட எண்ணத்தை தான் செலவிட போகிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், ஒரு பொருள் மேலே உங்களோட எண்ணத்தை குவிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ட்ரை பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.